ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையில் 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து நாடுகளின் வர்த்தக கப்பல்களும் செல்லலாம் என ஈரான் அரசு நேற்று அறிவித்தது. இதனை வரவேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் சேகரித்துள்ள யுரேனியம் செறிவூட்டல்களை ஒப்படைக்க ஈரான் முன்வந்துள்ளதாகவும் கூறினார். ஆனால் யுரேனியம் செறிவூட்டல்கள் ஒப்படைக்கப்படாது என ஈரான் அரசு மறுத்துள்ளது. மேலும் ஈரானிய துறைமுகம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் முடக்கப்படும் என ஈரான் அரசு இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கூறுகையில், ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதும் முடக்கப்படுவதும் இணையதளம் வழியாக நடைபெறும் செயல் அல்ல, அவை களத்தில் முடிவு செய்யப்படுபவை என்றார். எதிரிகளின் நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு எப்படி பதிலளிக்க வேண்டும் என எங்களின் ஆயுதப் படைகளுக்கு தெரியும் என கூறியுள்ளார்.